வணக்கங்க. அடியார்க்கு நல்லான் அப்பன் முருகப்பெருமானை வணங்கிக் கொள்கிறேன். அடியனுடைய முந்தைய வீடியோ பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னா, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது ஜோதிட மாணவர்களுக்கான உண்டான ஒரு டாபிக். நிறைய பேர் நவாம்ச சக்கரம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ராசி சக்கரம் தெரியுது, அந்த ராசி சக்கரோட கிரக அமைப்புகள் எப்படி நவாம்சத்தில் கொண்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். நம்ம இந்த கட்டங்கள், ஜாதக கட்டங்களை டிவிஷனல் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம், வர்க்க சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ராசி. இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ராசியை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ராசி சக்கரம் மாதிரி ஒரு 16 சக்கரம் நம்ம பண்ணலாம். D1, D2, D3 அந்த மாதிரி ஒன்று. D1 தான் ராசி சக்கரம். நவாம்சம் அப்படின்றது ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டலத்தை, ஒரு இடத்தை 9 வகையாக பிரித்து போடுறது. ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நவாம்சத்தில் எப்படி இருக்குன்றத பொறுத்து கிரகத்தினுடைய வலிமையை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. கிரகனுடைய வலிமை எப்படி இருக்குன்னு பார்க்கறது. ஸோ நவாம்சத்தை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு கிளாஸ் பார்ப்போம். இப்போ ராசி சக்கரத்தை அடிப்படையாக வச்சு நவாம்சத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது, டெரிவ் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட் மட்டும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தெரியணும். இப்போ குரு அப்படின்னு சொன்னால் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இது குருவோட நட்சத்திரம். ராகு அப்படின்னு சொல்லும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், மைண்டில் இருக்கணும். இப்போ கேது அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம் அப்படின்னா இந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களுக்கு எப்படி கரஸ்பாண்டிங் ஆகுது, கார்டினேட்டட் ஆகுதுன்றது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இது பேசிக்காக இருக்கிறது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பாருங்க, இந்த ஒரு கட்டம் பாருங்க. இந்த இதில் இது 12 கட்டம் இருக்கு. இந்த 12 கட்டத்தில் ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 இந்த 4 கட்டங்களும் நம்ம என்ன பண்ணுறோம், மேச மண்டலம்னு வச்சுக்கிறோம். மேச மண்டலம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே மறுபடியும் 1, 2, 3, 4 இது பார்த்தீங்கன்னா சிம்ம மண்டலம் அப்படின்னு வச்சுக்கிறோம். சிம்ம மண்டலம் இது ஃபஸ்ட்டு சொன்னது மேச மண்டலம். அதுக்கப்புறம் இது பாருங்க, 1, 2, 3, 4 இது தனுசு மண்டலம். அதில் இந்த 12 கட்டங்களை 4 நாளாக பிரிச்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கணும். இப்போ மேச மண்டலம் எது ஃபஸ்ட்டு இருக்கிறது, தனுசு மண்டலம் எது இங்கே இருக்கிறது, சிம்ம மண்டலம் எது சிம்மத்திலேருந்து ஆரம்பித்து விருச்சிகம் வரைக்கும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். மேச மண்டலத்தில் குரு, சந்திரன், கேது நட்சத்திரங்கள் வரக்கூடிய கிரகங்களை நம்ம உள்ள கொண்டு வர போகிறோம். இது நட்சத்திரங்கள்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிம்ம மண்டலத்துல சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய கிரகங்களை உள்ள கொண்டு வர போகிறோம். தனுசு மண்டலத்துல சூரியன், புதன், ராகு இவங்களோட நட்சத்திரங்கள்ல அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களை உள்ள கொண்டு வரப்போம். அது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ பேசிக்கா 9 கிரகங்களோட நட்சத்திரங்கள் மனப்பாடமாக தெரியணும். அப்புறம் எந்த மண்டலத்துக்கு எந்த கிரகங்கள் வரணும்னு தெரியணும். இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டா போதும். நம்ம நவாம்ச சக்கரத்தை ஈஸியாக அமைச்சிடலாம். சாஃப்ட்வேர் அதுவே வந்துடும். பட் எப்படி அதை அமைக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக இது தேவைப்படுது. சின்ன முடுக்கங்களை நம்ம பின்னாடி நமக்கு சாஃப்ட்வேரே இல்லை அப்படின்னா கூட அந்த நவாம்ச சக்கரத்தை பார்த்து கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு கண்டுபிடிச்சிடணும் டக்குன்னு. ஸோ அதுக்கும் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் மெமரியாக வச்சுருந்தா அது தேவைப்படும். சரிங்க, இப்போ நான் அடுத்த கட்டம் போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு ராசி கட்டம் வரைஞ்சிருக்கேன். இப்போ நவாம்சம் அமைக்க போகிறேன். ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு உதாரண ஜாதகம். சுக்கிரன், ராகு, அதாவது பாருங்க, இதை விடுங்க. இது லக்கணம், மேஷ லக்கணமாக இருக்குது. லக்கண புள்ளி பரணி 4. சுக்கிரன் கிருத்திகை 1ல் இருக்கார். ராகு பரணி 3ல் இருக்கார். சூரியன் ரேவதி 1ல் இருக்கார். குரு சதயம் 3ல் இருக்கார்.
புதன் பூரட்டாதி 2ல இருக்கார், சனி அனுஷம் 4ல இருக்கார், கேது சுவாதி 3, செவ்வாய் மூலம் 3, சந்திரன் பூராடம் 3. இதான் வந்து நட்சத்திர அமைப்பு, கிரக அடைவுகள். இதை எப்படி நான் நவாம்சத்தில் கொண்டு வரேன்னு பாருங்க. சிம்பிளா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சூரியன் ஃபர்ஸ்ட் லக்கண புள்ளி எடுத்துப்போம். லக்கண புள்ளி எங்க விழுந்திருக்கு? பரணி 4ல விழுந்திருக்கு. பரணி யாரோட நட்சத்திரம்? சுக்கரனோட நட்சத்திரம். சுக்கரன் நம்ம ஏற்கனவே பழைய டிராயிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? அவர் எந்த மண்டலத்தில் வருவார்? சிம்ம மண்டலத்தில் சுக்கரன் வருவார். அப்போ இந்த 4 கட்டத்துக்குள்ளதான் 1, 2, 3, 4 இந்த 4 கட்டத்துக்குள்ளதான் லக்கணம் வரப்போகுது. ஏன்னா சிம்ம மண்டலம், பரணி நட்சத்திரம், சுக்கர நட்சத்திரம். இந்த 4 கட்டத்துல எந்த கட்டத்துக்கு வரும் அப்படின்னா, எத்தனாவது பாதம் பாருங்க? 4வது பாதம். அப்படின்னா இந்த சிம்ம மண்டலத்துல லக்கணம் வந்து இங்க வரும், விருச்சிக லக்கணம் வரும். இதான் லக்கணம் அமைச்சாச்சு. அப்போ இந்த பரணி 4க்கு உண்டான நவாம்ச லக்கணம் இங்க வருது, விருச்சிகத்துல வருது. அடுத்து சூரியன் எடுத்துப்போம். சூரியன் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரு? ரேவதி 1ல நிற்கிறார். இப்போ ரேவதி 1 அப்படின்றது வந்து யாரோட நட்சத்திரம்? புதனோட நட்சத்திரம். புதன் எங்க வராருங்க? தனுசு மண்டலத்துல புதன் வர்றாரு. அப்பனா இந்த சூரியன் வந்து இந்த தனுசு மண்டலத்துல ஒரு இடத்துல வரப்போறாரு நவாம்சத்துல. சோ அப்போ ரேவதி 1, அப்போ இந்த 4 இடத்துல எங்க வரப்போறாரு? 1ஆம் பாதத்துல இருக்கு. அப்போ தனுசு மண்டலத்துடைய முதல் கட்டத்துல வரணும். அப்ப சூரியன் அமைச்சாச்சு. இதே மாதிரிதான் அமையணும், ஈஸி. சந்திரன் எடுத்துப்போம். அடுத்தது சந்திரன் பாத்தீங்கன்னா பூராடம் 3ல இருக்காரு. இப்போ பூராடம் 3 யாருடைய நட்சத்திரம்? சுக்கரனோட நட்சத்திரம். அவர் எங்க இருக்காரு? அவர் எந்த மண்டலத்துல இருக்காரு? சிம்ம மண்டலத்துல இருக்காரு. சிம்ம மண்டலம் எது? 1, 2, 3, 4. அப்ப இந்த 4 கட்டத்துல எந்த கட்டத்துல சந்திரன் நம்ம அமைக்கணும்? பாருங்க, 3ஆம் பாதத்துல விழுந்திருக்கு. அப்போ 1, 2, 3 சந்திரன் இங்க வரும். அடுத்தது செவ்வாய் மூலம் 3. மூலம்ன்றது யார் நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். கேது எந்த மண்டலத்துல வருவாரு? மேஷ மண்டலத்துல வருவார். மேஷ மண்டலம் எது? 1, 2, 3, 4 தான் மேஷ மண்டலம். அப்ப 4 கட்டத்துல எந்த கட்டத்துல நம்ம அமைக்கணும்? 3ஆம் பாதத்துல. அப்போ 1, 2, 3. அப்ப செவ்வாய் வந்து இங்க போடுங்க. இப்ப நம்ம செவ்வாய் முடிச்சிட்டோம். அடுத்து புதன். புதன் எங்க இருக்கு? பூரட்டாதி 2ல இருக்கு. பூரட்டாதி குருவோட நட்சத்திரம். அப்போ 1, 2, 3, 4 இந்த 4 இடத்துல தான் வரணும். 2ஆம் பாதத்துல இருக்கு. அப்ப இங்க வரணும் புதன். அதே போல அடுத்து குரு எடுத்துப்போம். குரு வந்து சதயம் 3ல இருக்காரு. சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரம். ராகு இங்க இருக்காரு. அது தனுசு மண்டலத்துல இருக்கு. எத்தனாவது பாதங்க? 3வது பாதம். அப்போ 1, 2, 3. அப்போ குரு வந்து இங்க வருவார். ஓகே. அடுத்து சுக்கரன் எடுத்துப்போம். சுக்கரன் வந்து கிருத்திகை 1ல இருக்காரு. கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம். சூரியன் எங்க இருக்காரு பாருங்க? தனுசு மண்டலம் தான் இருக்காரு. எத்தனாவது பாதம்? 1வது பாதம். கிருத்திகை 1. அப்ப இது தனுசு மண்டலம். அப்போ சுக்கரன் இங்க வருவார். ஓகே. அடுத்து சனி எடுத்துப்போம். சனி வந்து அனுஷம் 4ல இருக்காரு. அனுஷம் யார் நட்சத்திரம்? சனியோட நட்சத்திரமே. சனி இங்க எங்க வராரு? சிம்ம மண்டலத்துல வராரு. அப்போ 1, 2, 3, 4 இங்கதான் வந்து சனி வர போறாரு. இது வந்து 4ஆம் பாதத்துல இருக்கு. அப்போ 1, 2, 3, 4. அப்போ சனி இங்கே வருவார். ஓகே. அடுத்து ராகு எடுத்துப்போம். ராகு வந்து பரணி 3ல இருக்காரு. பரணி சுக்கரனோட நட்சத்திரம், சிம்ம மண்டலம், 3ஆம் பாதம். ஸோ 1, 2, 3 ராகு இங்க வருவார். இப்போ பாருங்க, ராகு வந்து நம்ம தனுசு மண்டலத்தில் இருக்காரு, 3ஆம் பாதம். அப்போ தனுசு மண்டலத்தில் 1, 2, 3 இங்க கேது வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ராசி கட்டம் போட்டு ராசி கட்டத்தில் வந்து எப்படி நவாம்சம் போடுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்.
நவாம்சம் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப எஸ்பெஷலி திருமணம் எப்படி இருக்கும், ஒருத்தர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவிஷனல் சார்ட் தான் D9 நவாம்சம். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய வலிமையை தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க கிரகம் இங்கே நேசமாகலாம். ஸோ இப்போ பாருங்க, இந்த இதுலேயே பாருங்க, குரு வந்து ஒரே கட்டத்தில் வந்திருக்கு பாருங்க, சனியும் ஒரே கட்டத்தில் இருந்திருக்கு பாருங்க, ரெண்டுக்குமே. இது வந்து வர்க்கோத்தமம், ரொம்ப மிக வலிமையான கிரக அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது நவாம்சம் யூஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நவாம்சம் எப்படி அமைக்கிறதுன்னு கேட்டாங்க, நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை அப்படியே சிம்பிளாக உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். நான் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க சொல்லிக் கொடுக்குற முறை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியல எப்படின்றதும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க.